எனக்குள்ளே இருக்கிற டேலண்ட் இப்போ தான் 1 இயராக தான் எனக்கு தெரிய வந்தது. ஓகே அதுக்கு முன்னாடி சும்மா சுற்றிட்டு இருந்தேன். ஒரு ஒர்க் கொடுத்தாங்க ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக. ஓகே அதை நான் பண்ணி இப்போ தான் எனக்கு ரொம்ப டெவலப்பாக பண்ணிட்டு நமக்குள்ளேயும் இவ்வளோ டேலண்ட் இருக்கான்னு சொல்லி இப்போ தான் நான் அதை இது சூப்பர் ப்ரோ, யூ ஹேவ் எ ரியலி குட் ஸ்மைல். உங்கள் ஸ்மைல் நல்லா இருக்கு. ஸோ உங்கள் பேர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சதீஷ். ஓகே, என்ன வேலை பண்ணுறீங்க? 3D ஃப்ளோரிங். ஓகே ஓகே. ஸோ யூ ஆர் ஃப்ரம் சென்னை, தமிழ்நாடு. ஓகே. ஸோ யூ பீன் இன் பெங்களூர் ஃபார் அ வைல் ஆர் ஒர்க் ஓகே ஓகே. இல்லை உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளோ அப்படி பேசலாம். நான் வந்துட்டு என்னோட மதர் டங் தெலுங்கு. ஆனால் நான் எல்லா பாஷையும் மதிப்பேன். சென்னையில் ஒரு 3 இயர்ஸ் இருந்து படித்தேன். ஸோ தமிழ் நல்லா வரும், கன்னடா வரும், தெலுங்கு எல்லாமே வரும். ஸோ நம்ம தமிழ்லேயே பேசலாம். அவங்கவுங்க லாங்குவேஜ் மதிச்சுட்டு அதனால் தமிழ்லேயே பேசலாம். ஸோ எப்படி போய்ட்டுருக்கு உங்கள் லைஃப் பெங்களூரில்? நல்லா தான் போயிட்டு. ஸோ எத்தனை இயர்ஸாக இருக்கீங்க பெங்களூரில்? பெங்களூர் ரீசெண்ட் டேஸ் தான். ஓகே ஓகே. ஸோ வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி இன் லைஃப்? உங்களுக்கு சந்தோஷம்னா எதுலேருந்து கிடைக்கும்? சந்தோஷம்னா ஒர்க்கு ரிலேட்டடாக இருக்கும். ஓகே. இல்லை அப்பார்ட் ஃப்ரம் ஒர்க் வேறு என்ன உங்களுக்கு ஹாப்பினஸ்னால் உங்களுக்கு எதுலேருந்து கிடைக்கும்? எப்படி ஜி நேச்சுரல்னா எப்படி? ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி பிளேஸ்லாம் போனால். ஓகே, நேச்சர் விசிட் பண்ணால். ஓகே ஓகே ஓகே. ஸோ உங்கள் பிரகாரம் லைஃப்பில் மிக முக்கியமானதுன்னா என்ன? என்னுடைய முக்கியமானதுன்னா என்னுடைய அம்மா. ஓகே. ஏன் ப்ரோ அம்மா பிடிக்கும்? ஓகே. பிடிக்கும், ரீசன் சொல்ல முடியாது, அவ்வளோதான். அம்மா பிடிக்கும், அதில் என்ன? அம்மா அவ்வளோதான், அதுக்கு ரீசன் இல்லை. கரெக்ட். ஸோ வாட் இஸ் ஒன் திங் தட் யூல் பி ரியலி ப்ரவுட் அபவுட்? லைக் எனக்கு இது ஒரு விஷயம் தெரியும், ஆர் மேபி என்கிட்ட இது ஒரு ஸ்கில் இருக்குது, எனக்கு ஒரு விஷயம் தெரியும், ஸ்கில் இருக்குது, ஆர் எனிதிங் இட் குட் பி. அதை பற்றி நீங்கள் ரொம்ப பெருமையாக ஒரு ப்ரௌட் இருக்குன்னா அது என்ன விஷயம்? எனக்குள்ளே இருக்கிற டேலண்ட் இப்போ தான் 1 இயராக தான் எனக்கு தெரிய வந்தது. அதுக்கு முன்னாடி சும்மா சுற்றிட்டு இருந்தேன். ஒரு ஒர்க் கொடுத்தாங்க ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக. ஓகே. அதை நான் பண்ணி இப்போ தான் எனக்கு ரொம்ப டெவலப்பாக பண்ணிட்டு நமக்குள்ளேயும் இவ்வளோ டேலண்ட் இருக்கான்னு சொல்லி இப்போ தான் நான் அதை இது பண்ணேன். சூப்பர் ப்ரோ, ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. இப்போது என்ன ஒர்க் பண்ணுறீங்க? எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? என்ன டேலண்ட் அது? ஆன்லைன் வெப்சைட் மூலிமா இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து சும்மா வெட்டியாக சுற்றிட்டு இருந்தேன். சரி. எந்த தெரியாது, ஒரு எல்லாமே என்னது பொறுப்பு இல்லாதனாங்க. நம்மகிட்ட ஒரு ஒர்க்கு கொடுத்தாங்க. ஒர்க்கு கொடுத்து அதை சக்ஸஸ்ஃபுல் பண்ணி காமிச்சேன். ஓகே. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து எந்த வித சப்போர்ட்டுமே இல்லாமல் நானே நிறைய ஆர்டர் பிடிக்க ஆரம்பித்து ஒர்க் பண்ணேன். ஓகே. இப்போ தமிழ்நாட்டில் சென்னை, பெங்களூர் வரைக்கும் இதை ஒர்க் பிடிச்சி ஒர்க் பண்ணுறேன். சூப்பர் ப்ரோ. ஹைதராபாத் ஒர்க்கு போயிட்டு இருக்கு. ஓகே. அதான் அந்த மாதிரி எனக்குள்ளே இருக்கிற டேலண்ட்டு இவ்வளோ நாளாக சும்மா சுற்றினது. இப்போ தான் அந்த டேலண்ட் எனக்குள்ள நமக்குள்ளேயே இவ்வளோ டேலண்ட் இருக்கான்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. சூப்பர் ப்ரோ. எதனால் அப்படி தெரிய வந்ததுன்னு சொல்கிறீங்க? ஐ மீன் எப்படி? நான் முன்னாடி சுற்றிட்டு இருந்தேன், யாரும் என்னை நம்பலை. பட் ஆனால் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே தெரியலைங்களா, இப்போ நான் இவ்வளோ ஆர்வம் எடுக்கிறேன். தமிழ்நாடு தாண்டி வெளில வந்து அதர் ஸ்டேட்டு, தெலுங்கானாவில் எடுக்கிறேன், கர்நாடகாவில் எடுக்கிறேன், ஆந்திராவில் எடுக்கிறேன், கேரளாவில் எடுக்கிறேன். சூப்பர். இப்போ யாருமே இல்லாமல் நம்மளே எடுக்கிறோம்ல, நம்ம முன்னாடியே இது பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்லை அது ஓகே ப்ரோ, அது நீங்கள் அட்லீஸ்ட் இப்போ பண்ணீங்களே. நீங்கள் ரொம்ப நாளாக டிலே பண்ணாமல் இப்போ அட்லீஸ்ட் பண்ணீங்களே. உங்கள் வயசு என்ன? 28 தானே ப்ரோ? பரவாயில்ல ப்ரோ, இன்னும் நிறைய லைஃப் இருக்குது. நம்ம சீக்கிரமே சாதிச்சுட்டு என்ன பண்ணுறது? சீக்கிரமே கிளாரிட்டியோ இல்லை சீக்கிரமே எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? பொறுமையாக போனால் தான் லைஃப் நல்லாயிருக்கும். பட் ரியலி செம்ம, நீங்கள் அது சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இவ்வளோ நாள் சும்மா இருந்தே 1 இயராக நான் எனக்குள்ளே இருந்தது நான் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு தெரிஞ்சு அதில் ரொம்ப மீனிங் இருக்குதுன்னு என்னோட ஒப்பீனியன். கரெக்டு தான். சும்மா சுற்றிட்டு எதுவுமே இல்லாத இருந்து நமக்குள்ளே ஃப்ளோவாக இருந்த மாதிரி. ஸோ எக்ஸாக்டாக இருக்கும்போது எனக்கு எங்கள் அண்ணனுக்கே வந்து என்னுடைய மேலே ஒரு இது வருது. அவன் தான் எனக்கு தொழில் கற்றுக் கொடுத்தது. பட் ஆனால் நான் இப்போ அவனே ஓவர்டேக் பண்ணும்போது ஒரு குருவே நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டு நமக்கு அதில் இன்னொரு பெருமை வருதுங்களா? ஆமாம்.
எனக்கு அனுபவம் முக்கியம் இல்லை, எப்படி திங்க் பண்ணி ஒர்க் கரெக்டாக பண்ணணும், ஸ்கெட்ச் போட்டால் கரெக்டாக பண்ணலாம். இல்லை ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது தான் உண்மை. இப்போ இது ஒரு மாதிரி ஒரு புதுசாக ஒரு விஷயம் வெளியே வந்திருக்குது. இதுதான் என்னென்னா, அனுபவம் நிஜமாக ஆக்சுவலி அவ்வளோ முக்கியம் இல்லை. முக்கியம்தான், பட் அதை விட முக்கியம் வந்துட்டு அனுபவம் முக்கியம் தான். நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷமா ஒருத்தர் ஒரு ஒர்க் பண்ணாரு. அந்த 30 வருஷமா ஒர்க் பண்ணாருன்னா நான் கேள்விப்பட்டேன். நான் ஒரு 2-3 சைட்டை வச்சு பண்ணும்போது தான் அவரை புரிஞ்சுக்கிட்டேன். 30 வருஷமா பண்ண ஒர்க்கு ஒரு இது சரியா பண்ண தெரியல அவரால். நம்ம சொன்னாலும் அவர் கேட்கல. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கு நம்ம அனுபவம் முக்கியம் இல்லை, அறிவை யூஸ் பண்ணாலே போதும்னு புரிஞ்சு. எக்ஸாக்ட்லி. இப்போது அவங்க எதுக்கு சேஞ்ச் ஆகலை இல்லை அப்டேட் ஆகலை? அவங்க ஏன் அப்டேட் ஆகலைன்னா, ஒரு அவசரப்படுறாங்க. இப்போ ஏதாவது ஒரு ஒர்க்குனா நம்ம பொறுமையாக பண்ணுவோம். அவர் அப்படி இல்லை, டைம் ஆச்சு அடுத்த ஸ்டெப் பண்ணிகிட்டே இருக்காப்புல. அது நமக்கு பிடிக்கல. ஒரு ஒர்க்குனா ப்ராப்பராக பண்ணணும், அது பண்ணல. செம ப்ரோ. அதனால தான் நேற்று கூட ஆச்சு ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் நினச்சேன், இதுக்கப்புறம் இவங்களை கூப்பிடக்கூடாதுன்னு நினச்சேன். அதுதான் அதான் அனுபவம் முக்கியம் இல்லை, அறிவு யூஸ் அந்த ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணி அறிவு யூஸ் பண்ணால் நம்மளே முடிஞ்சு போயிடுச்சு. எக்ஸாக்ட்லி. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த 1 இயரில் நீங்கள் எப்படி க்ரோ ஆனீங்க, உங்கள் டேலண்ட் எப்படி வெளியே வந்ததுன்னா பீங் ஸ்மார்ட் இல்லைங்களா? நான் இப்பயும் பொறுப்பாலாம் கிடையாது, இப்பயும் அதே மாதிரி தான் இருக்கேன். எல்லாம் கேர்லெஸ்ஸாக இன்னும் பிஸ்னஸ் நல்லா சம்பாதிப்போம். வர ஒர்க்காக விட மாட்டேன், எடுத்து செஞ்சுருவேன். கரெக்ட். இல்லை அது கூட ஆக்சுவலி எல்லாருக்குமே ஒரு ஸ்டைல் இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. இது உங்களோட ஸ்டைல். இன்னும் நான் வந்து ஒருத்தவங்க என்ன பண்ணுவேன், ரொம்ப கேர் பண்ணுவேன், ரொம்ப டென்ஷன் ஆகும். எவ்வளோ தான் வந்து ப்ரெஷரே வந்தாலும் அது அசால்ட்டாக இருக்குது. சூப்பர். போன மாதம் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு லாஸ் ஆகிடுச்சு. ஓகே. அதான் எனக்குள்ளே பண்ணிட்டேன். போன சைட் பண்ணோம், அது நல்ல லாபம் வந்துச்சு. அது இந்த சைட்டை விட்டுட்டோம், அவ்வளோதான். அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணால் மைண்டே டென்ஷன் ஆகும், எல்லாத்துக்குமே டென்ஷன் ஆகும். இப்போ நீங்கள் போயிட்டு இருக்கோம், இப்போ பண்ணுற ஒர்க்குமே டென்ஷன் ஆகும். அதுதான் சொல்கிறேன். இப்போ அந்த சைட்டில் விட்டுருச்சு, அந்த சைட்டில் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிது, இந்த சைட்டில் போயிடுச்சு. இப்போ இதோட அடுத்த சைட் ரொம்ப எஃபெக்ட் பண்ண கிடச்சிடும்ன்ற ஒரு நம்பிக்கை தான். சரி, அவ்வளோதான். அதை நினச்சே நம்ம ஃபீல் பண்ணால் அடுத்த ஸ்டெப் போக முடியாது. இது 2 லட்ச ரூபா போச்சு, நான் அந்த 2 லட்ச ரூபா பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு பெரிய அமௌண்ட் என்னால் எடுக்க முடியாது. இப்போ வந்து ஒரு இப்போ பைக்கில் ஒரு எல்லா கஸ்டமரும் வந்து இந்த மாதிரி எடுப்பாங்க நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? 100ல் ஒரு 5% எடுத்துக்காங்க. ஒரு சிலவங்க ஓகேனா, ஒரு சிலவங்க ஓகேன்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக. ஆமாம், அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் பண்ணுறீங்க. பட் கூல் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் டாக்கிங்.